Hello students, நான் உங்கள் திருவாசகம். நாம் பார்க்கறோம் chapter 5 12th max 2 dimensional analytical geometry 2 exercise 5.3. So question is, so பாருங்க, identify the types of the conic section for the each equation. So பின்வரும் சமன்பாட்டில் கூம்பு வலிவ வகையை கண்டறியன்னு சொல்லியிருக்காங்க. அதில் எத்தனை சம் இருக்குது? 1 2 3 4 6 சம்ஸ் இருக்குது. ஸோ 6 சம் நம்ம இந்த ஒரே வீடியோவில் சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சொல்யூஷன். ஸோ ஃபஸ்ட் சம்முடைய ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். 2x ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 7. ஸோ இதே மாதிரி எக்ஸாம்பிள் சம்ஸை பார்த்துப்போம். ஒரு 8 கண்டிஷன்ஸை இதில் சாட்டிஸ்ஃபை பண்ணோம். ஸோ பாருங்கள், இது இந்த ஈக்குவேஷன் தான் அப்புறம் ஈக்குவல் 0 எழுதலாமா? ஃபஸ்ட் சம் 2x ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 7. ஸோ இந்த 7 போது -7 ஈக்குவல் டு 0. ஸோ இதில் ஏபிசி என்னென்ன இருக்குது? இப்போ இது ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிஷன்ஸ் நம்ம படித்தோம். ஸோ அது என்னென்னு ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ஸோ the general condition வந்து என்ன? general conic is ax square plus bxy plus cy square plus dx plus ey plus f equal to 0. ஸோ இதுதான் general equation of the conic. ஸோ இந்த கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம 1 by 1 சால்வ் பண்ண போகிறோம். இதில் ஏ எதுன்னா, இப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு அதோட கோஎஃபிஷியன்ஸ் எல்லாம் ஏ, xy கோஎஃபிஷியன்ட் வந்து b, y கோஎஃபிஷியன்ட் வந்து c, d கோஎஃபிஷியன்ட் வந்து d, y ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் c, and then y வந்து e, f ஓட வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எது சாட்டிஸ்ஃபை பண்ணது செக் பண்ணுங்கள். அப்படின்னா ஏ என்ன எடுத்துருவாங்க? a ஈக்குவல் டு 2 அண்ட் c இருக்குது, c ஈக்குவல் டு -1 and then f ஈக்குவல் டு -7. ஸோ இதில் எந்த ஏ அண்ட் சி வந்து நாட் ஈக்குவல் 0. அப்போ ஏ அண்ட் சின்னா ரெண்டு கண்டிஷன் இருக்கணும். ஏ நாட் ஈக்குவல் டு சி, பட் சைன் வேல்யூ என்ன இருக்குது? டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? அப்போது சைன் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அந்த நம்ம அந்த ரூல்ஸில் படிச்சிருப்போம். ஏசி நாட் ஈக்குவல் இருக்குன்னு சைன் டிஃப்ரெண்ட் தான். அது என்ன எந்த சமன்பாடு, என்ன ஈக்குவேஷன்? இட் இஸ் hyperbola. Next வந்து second sum 3x square plus 3y square minus 4x plus 3y plus 10 equal to 0. ஸோ இதில் பாருங்கள் என்ன இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் ஏன்னு சொல்லியிருக்காங்களா? அப்போங்க ஏ என்ன? ஏ ஈக்குவல் டு 3, c equal to 3. அப்போ a c ஈக்குவலாக இருக்குது. and then d வேல்யூ d equal to -4, e equal to 3, and then f equal to 10. அப்போ இது பாருங்கள், a and then c, ac ஈக்குவலாக இருக்கா? அப்போ a equal to c equal to 3, and then b வேல்யூ is 0. b என்ற வேல்யூ நமக்கு இல்லை. அப்போ ஏவும் சியும் ஈக்குவலாக இருந்து பி வேல்யூ 0 இருந்தால் அது என்ன ஈக்குவேஷன்? அது வந்து நமக்கு கண்டிஷன்ஸ் இருக்குது. ஏ சி வந்து ஈக்குவலாக இருந்தால் பி வேல்யூ 0 இருந்தால் இட் இஸ் எ சர்க்கிள். இட் இஸ் எ சர்க்கிள். அடுத்த தேர்ட் கொஸ்டின். த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2y ஸ்கொயர் ஈக்குவல் டு 14. ஸோ இதிலிருந்து 3x square plus 2y square, ஸோ இந்த 14 உள்ள தான் -14 ஈக்குவல் டு 0. ஸோ இதில் என்ன இருக்குது? ஏ இருக்கு, ஏ வந்து 3, சி ஒய் ஸ்கொயர் வந்து சி வந்து 2, and then f is constant, f is equal to -14. ஸோ ஏசி இந்த ஈக்குவலாக இருக்குது, ஏ ஈக்குவல் டு சி ரெண்டு ஈக்குவல், சாரி நாட் ஈக்குவல். ஏவோட 3, சியோட 2. அப்போ ஏசி நாட் ஈக்குவல். பட் என்ன சைன்? சேம் சைனாக இருக்கா? அப்போ ஏவும் சியும் வந்து நாட் ஈக்குவல் இருந்து சேம் சைனாக இருந்தால் அது என்ன ஈக்குவேஷன்ஸ்னு தெரியும். கண்டிஷன்ஸ் இருக்குது. இது சேம் சைனாக இருக்குது, குறி ஒரே மாதிரியாக இருக்குது, ஏசியும் சமமாக இல்லாமல் இருக்குது. அப்போ இட் இஸ் எலிப்ஸ். அடுத்து ஃபோர்த் சம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0. ஸோ இதை கண்டிஷன் என்ன?
அப்போ இதிலிருந்து ஏவோட வேல்யூ ஏ ஈக்குவல் டு 1, எக்ஸ் ஸ்கொயர் வந்து 1, கமா சி ஈக்குவல் டு 1, and then d equal to 1, e equal to minus 1. ஸோ பாருங்கள், இந்த d வேல்யூ என்ன தெரியும், எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாமே ஏ, எக்ஸ்ஒய்னு வந்தால் பி, ஒய் ஸ்கொயர் இருந்தால் சி, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் டி, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் இ, எஃபோட கோஎஃபிஷியன்ட் கான்ஸ்டன்ட். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம அங்கே வேல்யூஸை கண்டுபிடிக்கிறோம். அப்போ என்ன ஈக்குவலாக இருக்குது பாருங்கள், ஏ ஈக்குவல் டு சி, ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. ஏவும் சி என்ன இருக்குது, 1 வருது. பட் ஸோ ரெண்டு ஏவும் சியும் 1 இருக்குது. பி ஈக்குவல் டு 0, பின்ற டேர்ம் இல்லை. இப்போ பி 0 இருந்தால் ஆல்ரெடி பார்த்துலையா, இட் இஸ் எ சர்க்கிள். அடுத்து ஃபிஃப்த்து கொஸ்டினில் என்ன கொடுத்துறாங்க, 11x square minus 25y square minus 44x plus 50y minus 256 equal to 0. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம ஏபிசின்னு கண்டுபிடிக்கிறோம். எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட்னா ஏ ஈக்குவல் டு 11, அண்ட் தென் ஒய் ஸ்கொயர் தான் சியா, இப்போ சி ஈக்குவல் டு மைனஸ் 25, அண்ட் தென் டி ஈக்குவல் டு டி வந்து எக்ஸு மைனஸ் 44. ஸோ ஒய் கோஎஃபிஷியன்ட் வந்து இ ஈக்குவல் டு 50. இது கான்ஸ்டன்ட் வந்து எஃப் ஈக்குவல் டு மைனஸ் 256. அப்போ ஏ அண்ட் சி இஸ் நாட் ஈக்குவல் டு, பட் டிஃப்ரெண்ட் சைன் இருக்குது. அதில் பாருங்கள், ஏ சி நாட் ஈக்குவல் பட் டிஃப்ரெண்ட் சைன். அப்போது ஏ அண்ட் நாட் ஈக்குவல் டு சி பட் டிஃப்ரெண்ட் சைன் அப்படின்னா என்ன ஈக்குவேஷன் அப்படின்னா, டிஃப்ரெண்ட் சைன் ஏவும் சியும் ஈக்குவலாக இருக்கணும், பட் டிஃப்ரெண்ட் சைன் வந்தால் அது ஹைப்பர்போலா. இட் இஸ் ஹைப்பர்போலா. ஸோ 6th sum கொஷின் பாருங்கள், ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 3y ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. ஸோ ஒய் ஸ்கொயர் என்ன, ஒய் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் சி ஈக்குவல் டு 1, அண்ட் தென் டி ஈக்குவல் டு 4, எக்ஸ் வந்து டி, அண்ட் தென் ஒய் இஸ் இ, ஒய் ஈக்குவல் டு 3, எஃப் ஈக்குவல் டு 4. ஸோ இது எந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை, பி வேல்யூ நமக்கு இல்லவே இல்லை. அப்போ பி இல்லைன்னா 0. அப்போ ஏ ஆர் சி ஈக்குவல் டு 0 இருக்குது. அப்போ ஏவும் இல்லை சியும் இல்லை. ஓகே, ஏ ஆர் சி இருக்குது, ஏ ஆர் சி வந்து 0 இருக்கணும். அப்போ ஏ ஆர் சி ஈக்குவல் டு 0வாக இருந்தால் எந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணோம் அப்படின்னா, இட் இஸ் பேராபோலா. ஸோ இது எல்லா கண்டிஷன்ஸுமே நமக்கு ஒரு 7-8 கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணி தான் நம்ம இதை சால்வ் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் த சொல்யூஷன்ஸ் 6 கொஷின்ஸ்க்கும். தேங்க்யூ.